அமைச்சர் கே.என். நேரு அவருடைய வழக்குல அவர் கூடவே சேர்ந்து, இப்ப நம்ம தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவரும் உள்ள போயிடுவாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு இப்ப கே.என். நேரு அவருடைய அந்த வழக்குல தற்போது நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் ஆதாரத்த இப்ப இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க தரப்புக்கிட்ட இருக்கு. அவங்க அந்த ஆதாரத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மிக முக்கியமான பரபரப்பான தகவல் பார்த்தீங்கன்னா, தற்போது இன்னைக்கு வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது. நம்ம சென்னையில இருக்கிற ஸ்டாலின் அவருடைய வீட்ல போலீஸார்கள் குவிக்கப்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ இதனால எந்த நேரத்தில வேணாலும் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படலாம். அவர் மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு இந்த ஊழலுக்கு முக்கிய காரணமாக இருந்த அமைச்சர் கே.என். நேரு அவரும் கூட எந்த நேரத்தில வேணாலும் கைது செய்யப்படலாம். அவருடைய வீட்லயுமே போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வெளியாகியிருக்கு. அப்படி கே.என். நேரு அவர் தானே இந்த வழக்கில் சிக்கியிருக்காரு அப்படின்னு நினச்சோம். அவருக்கு பின்னாடியே இப்போ முதலமைச்சர் வரைக்கும் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, வசமாக மாட்ட போகிறாங்க அப்படின்னு இப்போ இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த முக்கியமான காரணம் என்ன? எந்த இடத்துல இப்போ ஸ்டாலின் அவரும் அதே போல் அவருடைய மகன் உதயநிதி எல்லாருமே பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு முழு விவரம் எல்லாமே இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ வீடியோவில் ஃபுல்லாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். அதாவது கே.என். நேரு கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. தயவு செய்து அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, நாங்கள் நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்னு இன்னைக்கு நேற்று கிடையாது, கடந்த 4-5 மாதங்களாக டெல்லியில் இருந்து இடி ரெய்ட் அதிகாரிகள் தமிழக அரசுக்கு ஃபேக்ஸ் மூலிமா அனுப்புனாங்க, இமெயில் அனுப்புனாங்க. ஆதாரம் எல்லாத்தையுமே கே.என். நேரு அவருக்கு எதிராக தராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆதாரம் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. கே.என். நேரு அவரை விசாரிக்கணும், அதனால் அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க அப்படின்னு 4-5 மாதங்களாக தொடர்ந்து இடி ரெய்ட் அதிகாரிகள் தமிழக அரசு அந்த காவல்துறை அவங்கக்கிட்ட எஃப்ஐஆர் போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எஃப்ஐஆர் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கப்பு சிப்புன்னு தண்ணிக்குள்ளே போட்ட கல் மாதிரி அப்படியே கிடக்குறாங்க நம்ம தமிழக காவல்துறை. ஸோ தமிழக காவல்துறை யாருக்கு கீழே கட்டுப்பாட்டுக்கு கீழே, எந்த அமைச்சர் கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் காவல்துறை அமைச்சர் வருது. ஸோ அதனால் ஏன்னா இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால் என்னமோ இன்னும் நடவடிக்கை எடுக்காமலே இருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. கடந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அதிமுக அவங்க நம்ம சென்னை கோர்ட்டில் இந்த வழக்கை வந்து அவங்க கொண்டு வந்து கே.என். நேரு அவருக்கு கீழே வழக்கு பதிவு, அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமல் இருக்குது அப்படின்னு அதிமுக கட்சி தரப்பு அவங்க சொன்னதுக்கப்புறமா நம்ம சென்னை ஹைகோர்ட் அவங்களும் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. காவல்துறை அவங்களுக்கு ஆர்டரே போடுறாங்க. அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணிவிட்டு அந்த காப்பியை என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக காவல்துறை அவங்களுக்கு உத்தரவு போட்டதுக்கு அப்புறமா கூட இந்த சம்பவம் நடந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் எஃப்ஐஆர் போடாமல் கம்முன்னு தான் இருக்காங்க தமிழக காவல்துறை. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் கண்டிப்பாக ஸ்டாலின் அவரும் இருக்கார். அதனால தான் ஸ்டாலின் அவருக்கு கீழே இருக்கிற கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற அந்த காவல்துறை அவங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த திடுக்கிடும் தகவல் பார்த்தீங்கன்னா, இப்போ இடி ரெய்ட் தரப்பு அவங்கக்கிட்ட இருந்த இன்னொரு அஃபிஷியலான மிக முக்கியமான தமிழக மக்கள் யாருமே சத்தியமாக நம்ப முடியாத இந்த திடுக்கிடும் ஆதாரம் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ அந்த ஆதாரம் என்ன வெளியிடுறாங்க இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அதுக்கப்புறமா அவருக்கு கீழே இருக்கிற சுமார் 3 பேர் அவங்க எல்லாருடைய அந்த வாட்ஸ்அப் சேட் எல்லாமே சமீபத்தில் கடந்த வாரத்தில் இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரம் இதுதான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வெளியிட்டிருந்தாங்களே. ஸோ அந்த ஆதாரம் எல்லாத்துலேயுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அவர் வாங்கியிருக்க அந்த லஞ்ச பணம் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரம் எல்லாமே கே.என். நேரு அவர் வாங்கியிருக்க அந்த காசு எல்லாமே கே.என். நேரு எங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் சேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அவர் வாங்கியிருக்க அந்த பணம் எல்லாமே பார்ட்டி ஃபண்டு, அதாவது கட்சி நிதிக்காக இந்த பணம் எல்லாமே வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கே.என். நேரு எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணி அந்த பணம் எல்லாத்தையுமே லஞ்சம் வாங்கினவங்க எல்லார்கிட்டையுமே இருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்ட்டி ஃபண்டுனா என்ன? திமுக கட்சியை தான் அந்த இடத்துல பார்ட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபண்டு அப்படிங்கிற தொகையை திமுக கட்சிக்கு கொடுத்த தொகை அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, வாங்கின லஞ்ச பணம் எல்லாத்துலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ திமுக கட்சி யாருக்கு கீழே வருது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு கீழே தான் வருது. அதே போல் அவருடைய மகன் உதயநிதி இவங்க 2 பேருக்கும் கீழே தான் திமுக கட்சி வருது அப்படிங்கிறதால இப்போ நேரடியாக இடி ரெய்ட் அதிகாரிகள் பார்ட்டி ஃபண்டு யார்கிட்ட போயிருக்கு,
ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கிட்ட போயிருக்கு. உதயநிதி அவங்க கிட்ட போயிருக்கு. அப்ப அடுத்த கட்டமா கே.என். நேரு அவர பிடிச்சாங்கன்னா, அடுத்து நேரடியாக ஸ்டாலின், உதயநிதி இவங்க 2 பேர்கிட்டயும் தான் இவங்க இடி ரெய்ட் அதிகாரிகள் விசாரணை, கைது அப்படின்னு அவங்க இந்த வழக்க நகர்த்தி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்ப முக்கியமான தகவல் இந்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு காலையில இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அதேபோல ஸ்டாலின் அவருக்கு கீழ தான் பார்த்தீங்கன்னா, காவல்துறை கட்டுப்பாடு இருக்கு. அதனால ஸ்டாலின் அவருக்கு எதிராகவே அவரே எஃப்ஐஆர் போட சொல்லிக்கிட்டு, அடுத்து ஸ்டாலின் அவரே தன்னை கைது பண்றதுக்கு அவரே உத்தரவு பிறப்பிப்பாரா? ஸோ அதனால தான் இதுவரைக்கும் இன்னும் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, கே.என். நேரு அவர காப்பாத்துறதுக்காக கிடையாது. கே.என். நேரு அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடி ரெய்ட் அதிகாரிகள் வந்து கே.என். நேரு அவர விசாரிப்பாங்க. ஸோ அவர விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபண்ட் எல்லாமே எங்க போயிருக்கு அப்படின்னு கே.என். நேரு அவர பிடிச்சு அடுத்த கட்டமா இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க போகக்கூடிய வீடு நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீடாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவருக்கு நல்லாகவே தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த எஃப்ஐஆர போட மாட்டேன். ஏன்னா கடந்த வாரத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக ஹைகோர்ட் அவங்களே உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஹைகோர்ட் அவங்களே சொல்றாங்க எஃப்ஐஆர பதிவு பண்ணுங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. ஸோ இப்படி இன்னமும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம இருக்கிறதால, இப்ப டெல்லி ஹைகோர்ட்டுக்கே நேரடியாக போயிட்டாங்க. நம்ம அதிமுக பார்த்தீங்கன்னா, அவங்க நேரடியாக டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த வழக்கு விசாரணை அங்க கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட் உத்தரவு குடுத்தும் தமிழக அரசு அதை நிறைவேற்றாம இருக்காங்க. அதனால எஃப்ஐஆர போட வைங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லிக்கே நேரடியாக அதிமுக அவங்க போயிருக்கிறது. இப்ப ஸ்டாலின் அவருக்கு இன்னுமுமே கூட கலக்கத்தை அதிகமாகியிருக்கு. அதனால இன்னைக்கு காலையில இருந்து ஸ்டாலின் அவருடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டாலும் இதில் இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு. ஏன்னா போலீஸ் அவங்க தான் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போடாமல் தவிர்த்துக்கிட்டே வந்தால் ஸ்டாலின் அது வரைக்கும் அவர் தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால் கே.என். நேரு அவருடைய வீட்லேயும் அதே போல் ஸ்டாலின் அவருடைய வீட்லேயுமே போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் எது நடந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் எஃப்ஐஆர் மட்டும் போட்டுடக்கூடாது. டெல்லியில் இருந்து உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இவங்க யார் சொன்னாலுமே எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, என்னென்ன செய்யலாம், இதிலிருந்து தப்பிக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவருடைய தரப்பு அவங்க வீட்டில் போலீஸார்கள் குவிக்கப்பட்டிருக்க எல்லாரையும் வச்சு இந்த ஆலோசனை தற்போது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால் ஸ்டாலின் அவர் இந்த வழக்குக்குள்ளே சிக்கிறதால நிச்சயமாக எந்த நேரத்தில் வேணாலும் ஃபஸ்ட்டு கே.என். நேரு அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படலாம். ஸோ கே.என். நேரு அவரை தொட்டு அடுத்தபடியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரும் விசாரிக்கப்படலாம், அவரும் கூட கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இடி ரெய்ட் அதிகாரிகள் அவங்க தரப்புக்கிட்ட இருந்து வரக்கூடிய திடுக்கிடும் பரபரப்பான உண்மையாக இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது. உண்மையாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் இந்த வழக்கில் அவர் சிக்கிறாரா, ஒருவேளை கைது செய்யப்படுறாரா அப்படின்னு.